அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப் அண்ட் ஹலோ. எப்படி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி காய்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். தோஸ்து தார்பால் மறுபடியும் அது ஹீட் பண்ணி இது பண்ணது மறுபடியும் கிழிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் கடைக்கு வந்திருக்கேன். இங்கே பெங்களூரில் தான் இருக்கிறேன், லோட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிறோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு சாமான். எங்கள் சென்னைக்கு வீட்டு சாமான் லோடு எடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட போன வெள்ளிக்கிழமை வந்தது. நான் இந்த வெள்ளிக்கிழமை தான் லோடே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக லோடே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சுத்தமாக லோடே இல்லை, ஃபுல்லாக டல்லாக இருக்குது. நிறைய வண்டிங்க நின்று இருக்குது ஆஃபீஸில் எல்லாமே. என் அண்ணன் மூலியமாக இந்த லோடு எனக்கு கிடச்சது, ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். இந்த எலக்ட்ரானிக் சிட்டி கீழே யாருன்னா நண்பர்கள் வந்தீங்கன்னா 50 ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க. ஃபுல்லாக ஸ்பீடு கேமராலாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டீசல் போட நிப்பாட்டியிருக்கேன். இங்கே ரெகுலர் பங்க்கில் போடுவேன், இந்தியன் பங்க்கு. ஸோ டீசலோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 85.93 1 லிட்டர் டீசலு. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபுல்லாக பயங்கரமாக டிராஃபிக்கு இங்கே அத்திப்பள்ளியில். அதுவும் இல்லாமல் மழை வேறு பெஞ்சது பெங்களூரில். அதனால் ஃபுல்லாக பயங்கரமாக டிராஃபிக்கு, ஹீட்டு வேறு பயங்கரமாக இருக்குது. தோஸ்து ஒரு பஸ் ஒன்று பிரேக் டவுன் ஆகி பாவம் டிரைவர் அண்ணனுங்கெல்லாம். பஸ்ஸு பிரேக் டவுன் ஆனதுனால இவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு டிராஃபிக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, அத்திப்பள்ளியிலேருந்து ஒசூர் வர்றதுக்கு. ரொம்ப அனலாக இருந்துச்சு அங்கே டிராஃபிக்கில் ஃபுல்லாக வந்தது. பார்க்கணும், கிருஷ்ணகிரி அந்த சைடு போயிட்டு தான் டின்னர் நிப்பாட்டணும் சாப்பிட்றதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11 o'clock ஆகிடுச்சு. இப்போ வண்டி என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஆடுது, ஷேக் ஆகுது வண்டி. என்னன்னு தெரியல, டயரில் காற்று இல்லையா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. டயர் வேறு மாற்றணும் என் வண்டியில். வண்டி நிப்பாட்டி இருந்ததுனால என்ன ஆச்சுனாக்கா, அந்த டயர் எல்லாமே போன ப்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. டயர் எல்லாமே இதுவாகிட்டு இருந்துச்சு, வெடிப்பு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டயரும் மாற்றணும். ரொம்ப பெஜாராகிட்டேன். ஒரு 1 வீக் லோடே ஆகலை வண்டி. கரெக்டாக எலெக்ஷன் டைமு மாட்டிக்கிட்டேன் நான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சனிக்கிழமை லோட் ஆகிட்டோன்னு பார்த்தேன். சனிக்கிழமையும் லோட் ஆகலை. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவலி லோட் ஆகாது. சரி, திங்கக்கிழமையாவது ஆகும்னு பார்த்தா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளும் லோடே ஆகலை. ஃபுல்லாக வண்டி யஷ்வந்த்பூர் ஸ்டூடியோவிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வண்டி இருக்குது. ஒரு ஆஃபீஸ்லேயும் 20 வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஃபுல்லாக அந்த நம்ம ஸ்டூடியோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் படா தோஸ்து. அதுக்கப்புறமா பெரிய பிக்கப்பு தோஸ்து, இந்த வண்டி தான் நிறைய நின்றுச்சு. ஸோ லோடே ஆகலை. அதுக்கு என் அண்ணன் சொன்னால் லோடு இங்கே இருக்கடா, சென்னைக்கு லோடு இருக்குது, ஏற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ ஏற்ற போனதுக்கப்புறமா தான் தெரியும் 5 இடத்துல இறக்கணும் அப்படின்னு சொல்லி. வீட்டு சாமான் தான். ஸோ 5 இடத்துல இறக்கணும்னு சொல்லிட்டாங்க பேக்கேஜஸ் மூவர்ஸில். அதுக்கப்புறமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருந்தேன். சரி, ஓகே, இப்போ இன்னும் உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காஞ்சிபுரத்தில் இறக்கணும், 2வது பாயிண்ட்டு குன்றத்தூர், 3வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே குன்றத்தூர் பக்கத்துலேயே ஒரு ஏரியா இருக்குது, அங்கே இறக்கணும். 4வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அசோக் நகர், 5வது பாயிண்ட்டு தான் ஆவடி. ஸோ இந்த 5 இடத்துல இறக்க போகிறோம். சனிக்கிழமை லோட் ஆகுதா என்ன எதுன்னு பார்க்கலாம். பெங்களூரில் சுத்தமாக லோடே இல்லைங்க. கிட்டத்தட்ட போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் லோடே இல்லை. இப்போ சனி ஞாயிறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பெங்களூரில் லோட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. மேபி திங்கக்கிழமையிலேருந்து தான் லோடிங் ஆகும்னு நினைக்கிறேன் பெங்களூர் சைடில் வந்து. ஸோ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி கம்மியாக இருந்தது, லோடிங்கெல்லாம் ஆகிட்டு இருந்தது. இப்போ வண்டிங்க அதிகமாகிடுச்சு, லோடு இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. தூக்கம் வந்தால் வண்டி ஓரம் கட்டி பங்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி தூங்கிடுங்க. பில்லு ஈவே பில்லெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் சிட்டி, அத்திப்பள்ளி டோல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒசூர். நிறைய பேர் ஊருக்கு போகிறவங்க வந்து பாவங்க பஸ்ஸு இந்த டைமுக்கு வரும்னு சொல்லி நினச்சின்னு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா எப்படியும் சொன்ன டைமுக்கு இன்னும் லேட்டாக தான் ஆகும் வண்டி வர்றதுக்கு, 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் அத்திப்பள்ளியில். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, எல்லாம் வீக்கெண்டு, எல்லாம் ஊருக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்க. நிறைய பேர் நின்று இருந்தாங்க, குழந்தைங்களோட அப்படியே நின்று இருந்தாங்க பஸ் ஸ்டாப் அந்த பைபாஸ்லேயே. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. இன்னும் கிருஷ்ணகிரியே ரீச் ஆகலை. இங்கே நம்மளுக்கு வந்து ஏகே தாபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெகுலராக அங்கே சாப்பிடுவேன், சாப்பாடு நல்லாயிருக்கும் அங்கே. ஸோ பார்ப்போம் போயிட்டு அங்கே ஓப்பனில் இருக்கா இல்லைன்ட்டு. ஏன்னா நான் இத்தனை நாளாக இல்லை. ஸோ இப்போ நைட்டில் கடை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் A2B கிட்ட வந்தாச்சு. ஸ்டார் பிரியாணி, A2B, இங்கே நிறைய கடைங்கள்லாம் கூட இருக்குது, சாக்லேட் கடைங்க அந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டு சாக்லேட் எல்லாமே இங்கே கிடைக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு எல்லாமே இருக்குது. ஸோ சேஃபாக நிப்பாட்டி சாப்பிட்டு போகலாம். அண்ட் வந்து 24 hours தான் இந்த இது. சைடில் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூமு, அதுக்கப்புறமா சாக்லேட்ஸு, டேட்ஸு இதெல்லாமே இருக்கும், சின்ன சின்ன கடைங்க. ஹோட்டல் வந்தாச்சு, ஓப்பனில் தான் இருக்குது, ஏகே தாபா அப்படின்னு சொல்லி. தோஸ்து நான் ரொட்டி சொல்லியிருந்தேன், அண்டா புரிஜி வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நம்ம கால் பண்ணாங்க, நின்றுறோம்.
சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நான் ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியெல்லாம் ரொட்டி ப்ளைனாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மேலெல்லாம் இதுவெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆஃபீஸில் லோடு எடுத்தோம்னாக்கா அப் அண்ட் டவுன் லோடு வாடகை கிடைக்குமா, சிங்கிள் வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சிங்கிள் வாடகை தான் கிடைக்கும் ப்ரோ, அப் அண்ட் டவுன் லோடு வாடகைலாம் கிடைக்காது. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அப் அண்ட் டவுன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா சிங்கிள் வாடகை தான் கிடைக்கும். அண்ட் வந்து நம்ம போகிற இடத்துல மறுபடியும் அங்கே எங்கே ஆஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்து அங்கேருந்து நம்ம ஏற்றின்னு வரணும். இன்னொருத்தர் வந்து லாரி ஓட்டிகிட்ருக்கேன் நான், தோஸ்து வண்டியெல்லாம் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஹெவி வச்சுட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேட்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வண்டி ஓட்டலாம், பெரிய வண்டியே நீங்கள் ஓட்டும் போது சின்ன வண்டி ஓட்டக்கூடாதான் ஓட்டலாம் நீங்கள். மற்றபடி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க வெல்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. வேலூர் வந்தாச்சு. ஸோ தர்காவில் நிப்பாட்டி வண்டியில் காசு போட்டு கிளம்புறோம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். போட்டு சலாம் சொல்லிவிட்டு கிளம்பி அவ்வளோதான். டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் போயிட்டே இருக்கிறேன். டீ சாப்பிட நிப்பாட்டினேன் ஆர்காட்டில். தம்பி வரேன்னு சொன்னான். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் காலேஜுக்கு ஓச்சேரியில் நிப்பாட்டியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5:40 ஆகிடுச்சு. ஸோ நமாஸ்க்காக நிப்பாட்டினேன். இங்கே பைபாஸ்லேயே இருக்கும் மசூதி. இது நமாஸ் படித்து முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். இப்போ இன்னும் நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இறக்கியாச்சு காஞ்சிபுரத்தில். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ஸ்ரீபெரும்புத்தூராண்ட இறக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் பாருங்கள், வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாப்பி ஜூஸில் வந்து நிப்பாட்டியிருக்கேன் ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட. ஸோ டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். செகண்ட் பாயிண்ட் இறக்கியாச்சு. இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது தேர்ட் பாயிண்ட் இறக்குறதுக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கிறேன் நான். ஏர்போர்ட் கிட்டே வந்துவிட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசோக் நகர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆவடியில் இறக்கணும். நாலாவது பாயிண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கியாச்சு. ஸோ 5th பாயிண்ட் இப்போ போனோம். அண்டு அசோக் நகரில் இருக்கிறோம். ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். தோஸ்து அன்லோட் ஆகிடுச்சு. ஆவடியில் இருக்கிறேன். இந்த பேக் சைடில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் போய் இறக்கிட்டு வந்தேன். ஸோ வெயில் பட்டையை கிளப்புது. தோஸ்து வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 மணி ஆகிடுச்சு. பயங்கரமாக பசி. இதில் ரஹமத் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி. இங்கே லைக் பார்த்தீங்கன்னா அத்திப்பல் ஆவடி போகிற ரூட்டில் இப்படி நேராக நான் போனேனாக்கா பூந்தமல்லி. ஸோ இங்கே வழியிலே இருக்குது இந்த ஹோட்டலு, சூப்பராக இருக்குது ஹோட்டல் இங்கே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குது சிக்கன் பிரியாணி. யாருன்னா நம்ம நண்பர்கள் யாருன்னா இந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தாச்சு, பூந்தமல்லி பைபாஸில் இருக்கிறேன். லைக் மறுபடியும் பெங்களூருக்கு லோடு சொல்லியிருக்காங்க. இதே அண்ணன் வீட்டு சாமான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வண்டலூரில் ஏற்றணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அப்படியே பைபாஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோஸ்து லோடு ஏற்ற வந்தேன். 3 மணிக்கு வந்தேன் நான். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 8 மணி ஆக போகுது. 4 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆள் வரல. ஸோ ஏற்றுறது இந்த பில்டிங்கில் தான். வந்த உடனே தூங்கிட்டேன் நான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ தான் போய் டீ சாப்பிட்டு வந்தேன். இங்கே டீ கடை கூட ரொம்ப தூரம் போனோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காலி கிரவுண்டாக தான் இருக்குது. 10:30 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க லோடிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ஏதோ வேறு ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. ஸோ லோடை ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன் பெங்களூருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓச்சேரி கிட்டே இருக்கிறேன். ஸோ இன்னும் டீசல் போடல, டீசல் போட்டுட்டு பார்க்கணும் ஆர்காட்டில் எங்கன்னா டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கிறேன். ஜஸ்ட்டு வாங்க டீ சாப்பிட்லாம். இங்கே வாலாஜா டோல்கேட் தாண்டின உடனே காஃபி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் நிப்பாட்டி டீ சாப்பிட்டுக்கிறேன். இங்கே ரெகுலராக டீ சாப்பிடுவேன். அண்ட் நம்ம ஃபால்கன் பாருங்கள். கிளம்பிட்டேன். வாலாஜா டோல்கேட் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டீ கடை இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் டீ. இங்கே சரவண பவன் கூட இருக்குது. நீங்கள் காலையில் டிஃபன் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். தோஸ்து வேலூர் வந்து ரீச் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு டைமு. இங்கே பாரத் பெட்ரோல் பங்க்கில் ரெகுலராக டீசல் போடுவேன். இல்லை லைட்டாக டயர்டாக இருக்குது. ஆமாம், ஃப்ரைடே ஈவினிங் 4 o'clock வண்டி எடுத்தேன். கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே தான் இருக்கிறேன். நடுவில் இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் 3-4 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடச்சிது. கொஞ்சம் நேரம் தூங்கினேன், அவ்வளோதான். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. இப்போது வர்ற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சத்வாச்ச வள்ளலாரில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிட்டுக்குது. காரு வந்து பேக் டயர் பஞ்சராக இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. தூக்கம் வந்தால் வண்டி ஓரம் கட்டி தூங்கிடுங்க. பங்க்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி தூங்குங்க. ஆம்பூர் கிட்டே போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பி போகலான்னு இருக்கிறேன். ஏன்னா சண்டேன்றதுனால
ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங்க்கு மேலே தான் வந்து என்ன ஆகும்னாக்கா பீக் ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் டிராஃபிக் அவ்வளோவா இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் தான் நானும் பிளானில் இருக்கிறேன். வாணியம்பாடி ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா நான் 4:30 ஆகிடுச்சு டைமு. வாங்க டீ சாப்பிட்லாம். இங்கே முபாரக் டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ அரௌண்ட் எனக்கு 350 சொன்னார், கம்மி பண்ணி கொடுத்தாரு. யாருன்னா நம்ம நண்பர்களுக்கு யாருன்னா ட்ரெஸ் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. யூனிஃபார்ம் வந்து இருக்குது என்கிட்ட ஆல்ரெடி, தைச்சி கூட வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஃபேண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அதனால தான். இதுதான் அந்த பேட்ச்சு. ஸோ இது வந்து உள் சைடு, இது வெளி பக்கம் வந்து ஃபுல்லாக பெருசாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்படியே பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ டயரில் காற்று செக் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீஸும் அடித்தாச்சு. அது ஏதோ மேலே பின் ஏதோ வருதான், அது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேரிங்கோட இது வந்து அந்த பின் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கனாக்கா க்ரீஸ் அடித்தது வந்து வெளியில் வருது, உள்ளே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். மெக்கானிக் கிட்ட பார்க்கணும். சரி பார்த்தீங்கன்னா சன்செட் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6 மணி ஆகிடுச்சு. பெங்களூர்லேருந்து சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர் போயிட்டுருக்கேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 730 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நான். இப்போது சென்னை சிட்டியில் மட்டும் 140 ஆமாம் 140 சம்திங் கிலோமீட்டர் லோக்கலில் ஓட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு பக்கம் கண்ணெல்லாம் எரியுது, கண்ணெல்லாம் கொஞ்சம் வலியாக இருக்குது. 7:30 ஆகிடுச்சு. ஒசூர் ரீச் ஆகிட்டோம். போயிட்டு பங்க்கில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ நம்ம ஃபால்கன் இங்கே நின்றுக்கிறான். ஸோ நம்ம இது வந்து ரெகுலர் பங்க்கு, இங்கே தான் டீசல் போடுவேன், நல்லாயிருக்கும். ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு சீல் அடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் வெளியில் வந்தேன் நான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டு சாமான் ஏற்றிட்டு இருக்கிறதுனால சீல் வந்து கையிலே அடிச்சிடுவாங்க. ஸோ கையிலே நான் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வேறு மெட்டீரியல் எதனா எடுத்துன்னு போகிறோம்னாக்கா அதோட பில்லு ஈவே பில்லு இருந்துச்சுனாக்கா அதில் வந்து சீல் அடிப்பாங்க. இப்போது நான் வீட்டு சாமான் தான் ஏற்றிட்டு போகிறதுனால கையில் அடிச்சு விட்டாங்க. எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போயிட்டு இப்போ இறக்க வேண்டியது தான் லோடு. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8 o'clock ஆகிடுச்சு. கரெக்டாக ஒசூர் கிட்டே இருக்கும்போது ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒசூருக்கு. தூக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் பங்க் அண்டை போயிட்டு வண்டியை நிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புனேன். லொக்கேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம ஃபால்கன் அங்கே நின்றுக்கிறேன். வாங்க டீ சாப்பிட்லாம். சீட் பெல்ட்டு, யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுங்க. பில்லு ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் நம்ம வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.